வருகை புரிந்து பொறுமை காத்து சிறப்பிக்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி நவிழ வருகை புரிந்துள்ள எங்கள் கல்லூரியின் இளங்கலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ரமேஷ் அவர்களை வரவேற்கின்றேன். மேலும் தேன்குரலின் தேனை சுவைத்து அதன் பெருமையை அகிலமெங்கும் பறைசாற்றுவதோடு பாதுகாக்கவும் வேண்டும் என அதீத ஆர்வத்தில் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள எனதருமை பாசமிகு தோழமைகளையும் அன்புடைய பேராசிரியர்களையும் மற்றும் அனைத்து தமிழ் ஆர்வலர்களையும் வரவேற்று சகோதரியின் சிறப்புரையின் மூலம் உன்னத கருத்துக்களை தெரிந்து கொள்ள உங்களைப் போல நானும் ஆர்வமுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி கூறிய செல்வி தீபிகாவிற்கு நன்றிகள். வள்ளுவத்தின் புகழ் எங்கும் உலகளாவி பறந்திருக்கிறது. குரல் சிந்தனையை நாம் இன்னும் அந்த அடிப்படையில் இந்த வாரம் நமக்கு மிகச் சிறப்பாக வாய்மையை குறித்து வள்ளுவர் பல இடங்களில் பேசியிருந்தாலும் அன்பு மாணவி அவர்கள் வள்ளுவத்தில் வாய்மை குறித்து தாய்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளை எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கை விளக்கு என்று வள்ளுவத்தினுடைய சிறப்பை எப்படி ஒரு மனிதன் வாழ்வில் பொய் உரைக்காமல் வாழ வேண்டும் என்பதை எடுத்து இந்த பொய் உரைக்காமல் வாழ்ந்த சான்றோர் பெருமக்களை புராணங்களில் இலக்கியத்தில் படித்திருக்கும். அதே போல மகாத்மா காந்தியும் டால்ஸ்டாயினுடைய புத்தகத்தை படித்துவிட்டு இனி பொய்யே உரைக்க மாட்டேன் என்று சபதம் செய்து பொய் உரைப்பதை இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு அரிய ஒழுக்க கருத்துக்களை மிகச் சிறப்பாக வள்ளுவம் நமக்கு அந்த அடிப்படையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை பற்றி அவருடைய தந்தையை பற்றி சொல்லணும் என்றால் பல மணி நேரங்கள் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், எங்களுக்கெல்லாம் பாசமிகு அண்ணன், அற்புதமான நம் கல்லூரியிலுடைய முன்னாள் மாணவர் என்றும் சொல்லலாம். இன்று பள்ளியில் முதல்வராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் பாரதி கண்ணன் ஐயா அவர்களுடைய அன்பு மகள் திவ்ய ஜோதி அவர்கள் 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் பரம கல்யாணி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள்தான் என்று நம்மிடையே பேச வந்துள்ளார். இப்படி அவர் தந்தை சிறியவர் முதல் பெரியவர் வரை அத்துணை பேரையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய ஒரு பண்பாளர், பாசமிகு அண்ணன் என்றும் பல்வேறு பட்டங்களுக்கு சொந்தக்காரர். அவருடைய தவ புதல்வி செல்ல புதல்வி என்னுடைய செல்ல குழந்தை திவ்ய ஜோதி அவர்கள் இப்போது நம்மிடையே வள்ளுவத்தில் வாய்மை என்னும் தலைப்பில் மிக சிறப்பாக உரையாற்ற வந்துள்ளார்கள். அவர்களை அனைவரின் சார்பாக வரவேற்று அவருடைய இன்னுரையை கேட்பதற்கு நாம் எல்லாம் ஆவலோடு இணையத்தில் இணைகிறோம். திருவள்ளுவர் கல்லூரியின் உழவர் திருக்குறள் பேரவை கிளை இணையவழி உரையரங்கம். இணையத்தின் மூலம் திரை கடலுக்கு அப்பாலும் தீஞ்சுவை வள்ளுவத்தை வாரந்தோறும் பரப்புவது வள்ளுவ பேராசான் திருமுனையில் மற்றுமோர் வைரக்கல் பொழிகிறது. வெறும் புகழ்ச்சி அன்று பொருள் புரிந்த உண்மை. அருளும் அருளாணையின் வண்ணமும் கல்லூரியை தொடர்ந்து நடத்தி வரும் காவி கட்டிய கார்மார்க்ஸ் அடியார் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். கடமையே பேருடைமையாக கலங்கரை விளக்கமாக கல்லூரியினை வழிநடத்தும் முதல்வர் சுந்தரம் ஐயா அவர்களே சிவநெறியும் வள்ளுவரின் வாழ்நெறியும் வாழ்க்கையின் ஊன்றுகோலாக கொண்டு தமிழோடு வாழும் 2ஆம் காரைக்கால் அம்மையார் முனைவர் பேராசிரியர் கவிதா அவர்களே வள்ளுவனையும் வழித்தோன்றலையும் வரவேற்கும் அரிய பணி, அற்புத பணி என வாரந்தோறும் வரவேற்புரையாற்றும் சகோதரி தீபிகா அவர்களையும் இணையத்தில் வாரந்தோறும் இணைப்பிரியாது சேர்க்கும் பெரியோர் அனைவரையும் மொத்தமாக வணங்கி மகிழ்கின்றேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட அதிகாரம் வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். அதாவது சொல் பிறருக்கு எந்த வகையிலும் உடலாலும் மனதாலும் வார்த்தையாலும் தீங்கு தராத சொல்லே வாய்மை எனப்படும். இதில் வாய்மை என்றால் என்ன என்பதை திருவள்ளுவர் விளக்கியுள்ளார். பிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பிற எந்த உயிர்களுக்கும் நாம் சொல்லும் சொல்லால் ஒரு சிறிது அளவு கூட, ஒரு குன்றின்மணி அளவு கூட தீங்கு தராது இருக்க வேண்டும். அதுவே வாய்மை எனப்படும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமே. பொய்மையும் வாய்மையான சொற்களாகும். அதாவது பொய்மையும் உண்மையாகும். எப்போது நாம் சொல்லும் பொய்யால் யாருக்கும் எவருக்கும் ஒரு சின்ன தீமை கூட வரக்கூடாது. நன்மையே இறுதி வரை கொடுக்கும் பொய்யானது உண்மையாகும். எடுத்துக்காட்டாக
கோடை காலத்தில் இரவு நேரம் 12 மணி அளவில் வீட்டு திரையில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய கும்பல் ஒரு நல்லவனை திருடன் என கருதி அவனை பிடிக்க ஓடோடி வருகிறார்கள். அப்போது தன் வீட்டுக்குள் அந்த திருடனை ஒளித்து வைத்து அவன் அடுத்த தெரு வழியாக தப்பித்து ஓடிவிட்டான் என்று நான் ஒரு நல்லவனை காப்பாற்றி பொய் கூறுகிறார்கள். இதில் அந்த அந்த திருடனை நாம் காப்பாற்றியதால் நன்மை ஏற்பட்டதால் அவர்கள் சொன்ன பொய்யும் நன்மையே என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உள்ளத்தால் பொய்யாதொருகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஹரிச்சந்திரன் தன் வாழ்வில் ஒரு பொய் கூட சொன்னதில்லையாம். ஹரிச்சந்திரன், அவரது மனைவி சந்திரமதி, இவர்கள் இருவரின் மகன் லோகிதாசன் ஆவார். இந்திரன் ஒரு முறை ஹரிச்சந்திரனை ஒரு முறையாவது பொய் சொல்லிட வைக்க வேண்டும் என்று மேலிருந்து வருகிறாராம். தற்போது ஹரிச்சந்திரன் தன் நாடு, நகரம், பொருள், பொன் அனைத்தையும் இழந்துவிட்டு இருக்கிறார். தன் மகனை ஒரு இடத்தில் வேலைக்காக அனுப்புகிறார். அங்கு அவனுக்கு பாம்பு கடித்து அவன் இறக்க நேரிடுகிறது. தன் மனைவியிடம் உண்மையை கூறி அவள் வைத்திருந்த காணிக்கையை எடுத்து அவர் அடக்கம் செய்தாராம். அவர் இந்திரன் சொன்னாராம், ஒரு பொய் சொன்னால் போதும், உன் மகன் உயிர் பிழைத்து விடுவான் என்றார். அப்படி இருந்தும் ஹரிச்சந்திரன் வேண்டாம் வேண்டாம் என்று கூறி தன் வாழ்வில் உண்மையை மட்டுமே கடைபிடித்து வாழ்ந்தாராம். இந்த கதையை காந்தியடிகள் கேட்ட பின் தன் தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்தாராம். இதன் பிறகு நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் என்றாராம். அதனால்தான் நாமெல்லாம் சாதாரண ஆத்மா, காந்தி மகா ஆத்மா. ஒரு பொய் கூட சொல்லவில்லை. மனதார உண்மை பேசினால், பொய் சொல்லாது வாழ்ந்தால் அவன் உலகத்தில் உள்ள எல்லோர் உள்ளங்களிலும் இடம் பிடிப்பான் என்பதை வள்ளுவர் கூறுகிறார். காந்தியடிகளின் மொத்த சொற்றே அவரின் மூக்கு கண்ணாடி, ஒரு கடிகாரம், 2 தோல் செருப்பு, 5 ஜோடி கதர் வேட்டி, கதர் துண்டு, ஒரு கம்பு ஆகியவை மட்டுமே. இப்போது காந்தியை கோட், டர்பன், கிளவுஸ், சாக்ஸ், ஷூ இப்படி காண்பித்தால் யாருக்காவது தெரியுமா? ஆனால் அவர் ஒரு 4 முழ வேட்டி, ஒரு துண்டுடன் அவர் இருக்கும் ஒரு படத்தை காண்பித்தால் அனைவருக்கும் தெரியும். உலக நாடுகளில் எல்லாம் காந்தியடிகளின் உருவச்சிலை உள்ளது. ஏன், ரயில் நிலையத்தில் பூட்ஸ் காலால் வெள்ளையன் காந்தியடிகளை அடித்து அவமானப்படுத்திய அந்த இடத்தில் கூட ஆப்பிரிக்காவில் ரயில் நிலையத்தில் இவரின் உருவச்சிலை அமைக்கப்பட்டது. ஏனெனில் அவர் உள்ளத்தால் பொய் பேசாதிருந்தார். வாய்மையின் வடிவம். இதனையே பாரதியார் சொல்கிறார், வாழ்க நீ எம்மான் என்றார். தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் மனமறிந்து பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். அப்படியே ஒருவேளை பொய் சொல்ல நேர்ந்தால் கூட அதை மீறி அவன் பொய் சொன்னால் கூட அவன் மனமே அவனை தண்டித்து விடுமாம். இதனையே ஔவையார் நெஞ்சார பொய்தனை சொல்ல வேண்டாம் என்கிறார். நாம் நெஞ்சு மட்டுமே அறிந்தவற்றை பிறர் அறியாமல் இருக்க நாம் சொல்லும் பொய்யால் நம் மனமே நமக்கு சாட்சியாக நீ சொன்னது பொய்தானே என்று நம் நெஞ்சை சுடுமாம். மனத்தோடு வாய்மை மொழியின், தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. இப்போது நாம் காட்டுக்கு சென்று கடவுளை எண்ணி அமர்ந்து ஓம் ஓம் என்று சொல்லி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே போன்று வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை. அப்பேற்பட்ட வறியவரின் உளவியல் அறிந்து பசியா, உடையா, கல்வியா, நோய்க்கு மருந்தா என எண்ணி அதை அவர்களுக்கு தந்து மகிழ்வதில் எப்பேற்பட்ட நன்மை கிடைக்குமோ அதைவிட ஒருவன் வாழ்நாளில் தன் மனதால் வாய்மை பேசி வாழ்கின்றானா அதைவிட அவனுக்கு வேறு எது சிறப்பும் இருக்காது என்கிறார். தானம் தவத்தை விட ஒருவன் பொய் சொல்லாமல் வாழ்ந்தால் அதுவே அவனுக்கு நன்மையை தேடி வருமாம். பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் பேசாமல் இருந்தால் எல்லா புகழும் கிடைக்கும். அதோடு பொய் பேசாது இருப்பது எல்லா நன்மைகளையும் நமக்கு தேடி கொடுக்கும். பொய் பேசாது வாழ்க்கையில் ஒரு பொய் கூட பேச மாட்டார் என்று ஒருவர் இருப்பாராயின் அவர் வாழ்வில் எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் அதில் அவர் சிக்கிக்கொள்ள மாட்டார் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒரு பொய்யை மறைக்க அடுத்த பொய் என பொய்யின் அளவு பெருகிக் கொண்டே இருக்க தன் மானத்தை கூட இழக்க நேரிடுமாம். எனவே பொய் பேசாது இருந்தால் உலகில் உள்ள எல்லா நன்மைகளையும்
எல்லா நன்மைகளும் நமக்கே வந்து சேரும் அது மட்டும் இல்லாது நமக்கு புகழையும் தேடித் தரும் என்கிறார். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் நரம் பிற செய்யாமை நன்று. பொய்யாமை என அடுக்கு தொடராகவும் செய்யாமை என்ற அடுக்கு தொடராகவும் இருமுறை வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். ஏனென்றால் அவ்வளவு உறுதிப்பாடோடு சொல்கிறார். ஒருவன் கோவில் கட்ட வேண்டாம், கொடிமரம் அமைக்க வேண்டாம், குளம் வெட்ட வேண்டாம், குடிதண்ணீர் கொடுக்க வேண்டாம், நிழல் தரும் மரங்களை நட வேண்டாம், கல்வி சாலை கட்ட வேண்டாம், விருந்து படைக்க வேண்டாம், தர்மசாலை அமைக்க வேண்டாம், நோயாளிகளை பேண வேண்டாம், ஆசிரமம் அமைக்க வேண்டாம். இவை அனைத்தும் அறச்செயல்கள். இவை செய்யும் தரும் புண்ணியத்தை ஒரு முறை பொய் சொல்லாமல் இருந்தாலே அத்துணையும் நமக்கு கிடைக்கும் என்கிறார் என்பதை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்றி என்று குறளில் வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நீரின்றி அமையாது உலகு, நீர் மிகவும் புனிதமானது. நீர்நிலைகளை பேண வேண்டும் என்பதற்காகவே அதற்கு பெண் பெயரை வைத்து மக்கள் வழிபட்டார்கள், நம் முன்னோர்கள் வழிபட்டார்கள். நர்மதா, தப்தி, காவேரி, யமுனா, கிருஷ்ணா, கங்கை என்று தூய்மையாக்கும். மன தூய்மைக்கு மனம் சூது நம் மனம் தூய்மையாக இல்லாததை காண நம் மனம் சூது, வஞ்சகம், கள்ளம், கபடம், துக்கம், களவு, கோபம் இவை நிறைந்திருந்தால் நம் மனம் அழுக்கு அடைந்து உள்ளது என்பது பொருளாம். அதனை அகற்றவும் அகத்தில் உள்ள எல்லா இருளையும் நீக்கவும் பெருமை உண்மைக்கு மட்டுமே உள்ளது என்கிறார். எப்போதும் உண்மையே பேசி வந்தால் முகப்பொலிவுடன் நல்ல தேஜசுடனும் அழகாக காணப்பெறும் என்று அகத்தூய்மையை தருவது வாய்மையே. நீரால் புறத்தூய்மை அமைந்தால் உண்மையால் மட்டுமே அகத்தூய்மை அமையும் என்கிறார் வள்ளுவர். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஒளி தருபவை பகலில் சூரியன், இரவில் சந்திரன், நட்சத்திரம். இவை இல்லையெனில் நவரத்தினங்கள் ஒளி கொடுக்கும். அவை இல்லையெனில் சான்றோர்கள் ஆன்ம ஒளி வீசும் என்கிறார். சான்றோர் என்பவர் யார்? துன்பம் கண்டு இறங்குபவர், தனக்கு கிடைப்பதை பகிர்ந்து உண்பவர், நீதி எந்த நிலையில் எதற்காட்டும் நீதி தவறாதவர், எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்கிறவர், பெற்ற செல்வம் எல்லோருக்கும் சேர்வதாக மகிழ்பவர், சான்றோர் அவருக்கு நல்ல 16 செல்வங்களும் பெற்று இருப்பானாயினும் பொய் சொல்ல மாட்டார் என்ற நிலைக்கே செல்வமே செல்வம். அதுவே உண்மையான செல்வம் என்று வள்ளுவர் கூறுகிறார். யாமையா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வள்ளுவ பெருந்தகை யாம் என்ற சொல்லை 300வது திருக்குறளிலும் 61வது மக்கட்பேறு பெரும் அவற்றுள் யாம் என்றும் 1071வது குறளில் கயமையில் ஒப்பாரில் யாம் கண்டதில்லை என்று பட்டியலிடுகிறார். யாம் என்ற சொல்லை சொல்லவே ஒரு தைரியம் வேண்டுமா? அதனால்தான் பாரதி அன்றே சொன்னாராம், யாமறிந்த மொழிகளிலே யாமறிந்த புலவரிலே என்று. வள்ளுவர் அவரின் வாய்மொழியை இவ்வாறு பட்டியலிட்டு காட்டுகிறார். புண்படுத்தாத சொல் புனிதமானது, நன்மை தரும் பொய் மேலானது, மனமே பொய்யை தண்டிக்கும், பொய்யற்றவன் புகழ் பெறுவான், தவத்தை விட தானத்தை விட உண்மை உயர்ந்தது, பொய்யாமை புகழ் தரும், பொய்யாமை அறம்பல சேர்க்கும், உள்ளத்தை தூய்மை செய்வது உண்மை மட்டுமே, பொய்யாமை ஞான விளக்கு, உண்மையை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறில்லை. வள்ளுவ பெருந்தகை வாய்மையை பற்றி பல சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் கூறியதால் அவரையே ஆகுதியாக செய்கிறேன். யாம் என்ற வாய்மை தீயில் கேள்வி குண்டத்தின் மத்தியில் நின்று கொண்டு தனக்கு எல்லா தகுதியோடு அவரே பிரமாணமாக நின்று குரல் தான் உலகில் எல்லா செல்வமும் அறச்செல்வமும் பேரும் யாம் கண்டோம். ஆனால் அவற்றை விட அத்துணையும் விட மேலானது வாய்மையை விட எதுவுமே இல்லை என்கிறார்.
கோபுரம் ஏறி கண்டேன், கொடிமரம் நட்டு கண்டேன், கடலில் மூழ்கி கண்டேன், சுரங்கத்தில் நுழைந்து கண்டேன், கண்டேன் கண்டேன் வாய்மையை விட உலகில் ஓர் நல்ல பொருள் வேறில்லை என்று கண்டேன். உண்மையிலும் உண்மையாக நிறைவாக பேசுகிறேன். வள்ளுவத்தின் வாய்மையே. முடிவுரையாக இல்லை இல்லை, வள்ளுவனுக்கு முடிவுரை எழுத எவரும் பிறந்ததில்லை. எண்ணுரையின் பின்னுரையாக தனித்து நின்றார், தனித்துவமாக நிற்பவர் அவரே. அவர்தானே நிற்க அதற்கு தக என்று கூறினார். அவர் நிற்கவில்லை எனில் வேறு யார் நிற்பார் வாய்மையில்? திருவள்ளுவர் திருவடி தொழுது வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் வணங்கி நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க திருக்குறள், வாழ்க திருக்குறள் நெறி, வாழ்க உலகமெல்லாம். நன்றி. மிக அற்புதமாக அருமையான ஒரு விளக்கம். மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக் கொடுக்க வேண்டுமா? எங்களுடைய அன்பு அண்ணன் பாரதியினுடைய செல்ல பிள்ளை என்றால் இவள் பாரதியின் பேத்தி அல்லவா? மிக அற்புதமாக வள்ளுவத்தின் வாய்மை என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு 10 குறளுக்கும் 10 அற்புதமான கருத்துக்களை மிகச் சிறப்பாக நம்மிடையே அன்பும் என்ற அருளும் ஆரம்பித்துவிட்டு அந்த அவள் அறிமுக உரையே அற்புதம். அந்த நம்மளுடைய அடிகளாருடைய புகழை சொல்லி நம்மை வணங்கி வரவேற்று அதற்கப்புறமாக தன்னுடைய தலைப்பிற்குள்ளே சென்றார்கள். அதிலே தெரிந்துவிட்டது இந்த குழந்தை இன்னும் பல சாதனைகளை படைக்கக்கூடிய குழந்தை. வாய்மை என்றால் என்ன? அற்புதமாக அந்த குறள் விளக்கத்தை கூறி பொய் பேசாமல் இருப்பதால் என்ன பயன் என்பதை, பொய்மையும் நாம் சொல்லக்கூடிய ஒரு பொய் கூட யாருக்கும் தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு குட்டி கதை. கோடை காலத்திலே வீட்டு திண்ணையிலே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த வழிபோக நல்லவனை துரட்டக்கூடிய ஒரு சமூகத்திற்கு அவன் நல்லவன் என்பதை அடைக்கலம் கொடுத்து காக்கக்கூடிய அந்த உண்மை என்று நிலைத்திருக்கும் அற்புதமான ஒரு கதை. ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தால் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். இதற்கு அழகாக ஹரிச்சந்திர புராண கதை. எப்படி மகாத்மாவை டால்ஸ்டாயின் புத்தகம் மகாத்மா என்று அந்த பெயரோடு அழைக்க வைத்ததோ, ஹரிச்சந்திர புராணத்தை படித்துவிட்டு அவர் வாழ்வில் பொய்யே சொல்லாமல் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான ஒரு கதையை நாமெல்லாம் இன்று நகைச்சுவையாக சில பேரை கிண்டல் செய்வோம், ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் என்று. ஆனால் குழந்தை அற்புதமாக அந்த குறளுக்கு ஏற்றாது போல் உள்ளத்தால் பொய்யாதொழுகி ஒவ்வொரு குறளுக்கும் அற்புதமாக தன்னுடைய கதைகளை தேர்ந்தெடுத்து மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். காந்தியினுடைய சிந்தனை, காந்தி எப்படி நாட்டு விடுதலைக்காக போராடும் போது ஆங்கிலேயனுடைய ஆட்சியிலே தான் அவமானப்படுத்தப்பட்ட விதம் மிகச் சிறப்பாக வாய்மையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சான்றோர் பெருமக்களையும் மிக அற்புதமாக எடுத்து காட்டினார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவ்வையினுடைய கருத்துக்களையும் தன்னெஞ்சறிவது பொய்யேற்க இந்த அவை விராட்டியை பற்றியும் அவளுடைய அற்புத கருத்துக்களையும் கூறி ஒருவனுக்கு தான் தானம் தவம் செய்வதை விட வாழ்வில் ஒரு மனிதன் பொய் உரைக்காமல் இருப்பதே தானத்தையும் தவத்தையும் விட மிகச் சிறந்தது என்று அதற்கும் ஒரு கதையை கூறி அற்புதமாக ஒரு பொய் என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு பொய்யோடு நிற்காது. ஒரு பொய் பல பொய் என்று அந்த பொய்கள் அடுத்தடுத்து தீமைக்கு வழிவகுக்கும், தன்னை தொடர்ந்து தவறு செய்வதற்கு தூண்டும் என்று அழகையான ஒரு விளக்கத்தை கூறினார்கள். பொய்யாமை நாச்சு. அவர்கள் பேசும்போது வள்ளுவம் அடுக்கு தொடரோடு அதை ஆரம்பித்திருந்தார் என்று சொன்னார்கள். அற்புதமாக இருந்தது. கோவில் கட்ட வேண்டாம், குளம் வெட்ட வேண்டாம், ஆசிரமம் வேண்டாம், அன்னச்சத்திரம் வேண்டாம். ஆனால் ஒரு முறை கூட ஒரு வாழ்வில் ஒரு மனிதன் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். அற்புதமான ஒரு சான்று விளக்கு அருமையாக இருந்தது. நம்மளுடைய வெளி தோற்றத்தை நீர் தூய்மைப்படுத்தும். அந்த நீருக்கு மகள் சொன்ன விளக்கமோ அற்புதம். ஏன்னா தந்தை தாமிரபரணியினுடைய அந்த வற்றாத நதியினுடைய தூய்மைக்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் முக்கிய பொறுப்பில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். மகளும் அந்த நீரை பற்றி கொடுக்கும் போது எல்லா நதிகளை பற்றி ஒரு சான்று கூறி இந்த உடலை சுத்தப்படுத்துவது நீர், ஆனால் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது வாய்மை. வாய்மை என்பது அழகை தரும், ஆரோக்கியத்தை தரும், உடல் பொழிவை தரும் என்று மிகச் சிறப்பாக கூறினார்கள். நன்றி அம்மா. எல்லா விளக்கும் விளக்கல்ல, அதற்கும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். விளக்கு என்பது எதில் தலை சிறந்தது? ஒரு மனிதன் பொய் சொல்லாமல் இருப்பதுதான் தலை சிறந்த ஒரு விளக்காக. அவன்கிட்ட எவ்வளவோ செல்வம் இருக்கலாம், கோடிக்கணக்கில் பொருள் இருந்தாலும் எவ்வளவோ சிறப்பு இருந்தாலும் பொய் சொல்லாமல் வாழ்வதுதான் தலையான அறமாக இந்த வள்ளுவர் நமக்கு சொல்கிறார்.
அதைவிட மிகச் சிறப்பு யாம் என்ற அந்த சொல் ஆராய்ச்சி. இது ஒரு ஆய்வு நோக்கில் சொல்வது போல இருந்தது. வியப்பாக இருந்தது. 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வள்ளுவத்தில் 1330 குறட்பாவில் யாம் என்ற சொல் எங்கெல்லாம் இடம்பெறுகிறதோ அதை அற்புதமாக சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. யாம் என்ற அந்த வார்த்தையை சுட்டிக்காட்டி அந்த யாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அதைதான் பாரதி அன்றே சொன்னார் என்று பாரதியினுடைய அந்த பொன்னான வைர வரிகளை கூறி அற்புதமாக உரையாற்றிய விதம் அருமையாக இருந்தது. கோபுரம் ஏறி கொடிமரம் நட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதன் அதை செய்வதை விட வாழ்வில் பொய் சொல்லாமல் சிறப்போடு வளமோடு வாழ வேண்டும் என்று. வள்ளுவத்திற்கு எல்லை இல்லை. அது கடல் கடந்து எல்லை கடந்து தேசம், நாடு, மொழி எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த வள்ளுவ பெருந்தகையினுடைய அந்த அற்புத கருத்துக்களை நாம் அதை கேட்டு நின்று நடக்க வேண்டும் என்று அந்த கற்க கசடர நிற்க அதற்கு தக, அந்த நிற்க அதற்கு தக அப்படிங்கிற 2 வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வாய்மை எப்படி ஒரு மனிதனை தலை சிறந்த சான்றோனாக ஆக்கும் என்பதை அற்புதமாக இன்று நாம் வீடுகளில் பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாமல் இருப்பதற்கான விஷயங்களை சொல்லி சொல்லி கொடுக்கணும். அது மிக உன்னதமான ஒரு செய்தி. அதை ஒரு மாணவி வாயால கேட்கும்போது அது ரொம்ப இனிமையாகவும் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அற்புதமான ஒரு முயற்சி. எங்களுக்கு இந்த திருக்குறள் பேரவை ஆரம்பித்ததில் இதுல ஒரு பேரானந்தம். என ஒரு 4-5 வாரங்கள் மட்டும் மாணவிகளை வைத்து நாங்கள் உரையாற்றினோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் எங்கள் கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி மாணவி பேசுவது எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா மாணவர்களுடைய திருவள்ளுவ சிந்தனை, அவருடைய பேச்சு திறன், மொழி புலமை, அவருடைய தமிழ் ஆளுமையை நாங்கள் நேசிக்கிறோம், சுவாசிக்கிறோம். அவருடைய திறமையை வளர்ப்பதற்காக தான் இந்த பேரவையை உருவாக்கினோம். அதற்கு இன்று நாங்கள் வெற்றி கண்டோம் என்று பெருமிதத்தோடு சொல்கிறோம். இந்த அன்பு குழந்தைக்கு எங்களுடைய உலக திருக்குறள் பேரவை கிளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளர்க திவ்ய ஜோதி, திவ்யமாக என்றும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். ஏனால் நீங்கள் சாதாரண மனித பெற்றெடுத்த குழந்தை அல்ல, மிக பட்டங்களுக்கு சொந்தக்காரரான ஒரு அற்புதமான மனிதநேய மிக்க ஒரு பண்பாளர். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு எப்போதுமே இன்னாருடைய மகள் என்று சொல்வதில் பெருமை. ஆனால் இன்று திவ்ய ஜோதியினுடைய தந்தையாக எங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக உன்னுடைய உரை சான்று காட்டியது மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. இன்னும் உங்களுடைய உரை எங்களுடைய இணைய வழி நிகழ்விலே ஒவ்வொரு வாரமும் இருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்களும் வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த நிகழ்விற்கு நான் கேட்ட உடனே மகளை நான் பேச வைக்கிறேன் என்று அவருடைய தந்தையார் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா எப்போதுமே சின்ன குழந்தைங்க பேசுவதற்கு ஒரு தைரியத்தோடு ஒரு பெண் பிள்ளை பேச வேண்டும் என்று, அதுதான் பாரதி அன்றே சொன்னார். பெண்ணுக்கு ஞானத்தை கொடுப்பதும் போது அந்த சமூகம் வளரும். சமூகம் மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு ஒழுங்கு அறம் தலைக்கும். அந்த அறம் தலைப்பதற்கு தாங்கள் ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. மகளுக்கும் அன்பு தந்தை, எங்களுடைய அன்பு சகோதரருக்கும் எங்களுடைய கல்லூரி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில்